ஹாய், வெல்கம் டு நithilas கிச்சன். இன்றைக்கி nithilas கிச்சனில் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு இதை இப்போ நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம சட்னி அரைக்க வேண்டியது தான். இப்போ கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தாளிச்சதை நம்ம சட்னியில் சேர்த்து கலந்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.